ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கல்யாணம் ஆன ஒரு புதுமண தம்பதிகளை காட்டுறாங்க. நான் அவங்க ரெண்டு மணி ஹீரோ ஹீரோயினே சொல்லிக்கிறேன். ஹீரோ காலையில் எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுது. ஹீரோயினும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க இவரும் சாப்பிட்டுட்டு ஒய்ஃபுக்கு பாய் காமிச்சிட்டு கீழே கிளம்பி போகிறாரு. ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. ஹீரோ வேலைக்கு போனோடனே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு நாளைக்கு சமைக்க என்ன பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்காக டெய்லியும் பார்த்து வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு ஹீரோ வந்தோடனே இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாட்டர்டே சண்டே லீவில் 2 பேரும் அவுட்டிங்லாம் போயிட்டு வராங்க. ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆன்ட்டி வீட்டில் ஃபங்க்ஷனுங்கிறனால அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வேலை பார்க்குறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவங்க கூட வந்து 3 மாதம் தான் ஆனாலும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் டைமை பார்த்துட்டு ஐயோ என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு, நான் அவருக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன், அவருக்கு டீ கூட போட தெரியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா உள்ள ஒரு லேடி இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவங்களும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோவோட கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் இப்போ வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ டீ கூட போட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து வந்தோடனே இவர் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. பார்த்தாத்துக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே பேசுகிறாரு, ஷோல்டர்லாம் கை போட்டு பேசுகிறாரு. இது ஹீரோயினுக்கு சுத்தரா பிடிக்கல. இருந்தாலும் வெளியில் அவங்க காட்டிக்கல. ஹீரோவோ நைட்டு தூங்கும்போது ஹீரோயின்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மற்ற லேடிஸ்ட்டெலாம் ரொம்பலாம் க்ளோஸாக பழகாத, எல்லாருமே அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே பழகுங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஹீரோக்கு பிடிச்ச டிஷ்ஷாக பார்த்து சமைச்சு பேக் பண்ணி கொடுத்து விடுறாங்க. ஹீரோ போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அப்படியே ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இருக்கப்போ ஒரு ட்ரெஸ்ஸில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. இது இவங்க வீட்லேயே அந்த பர்ஃப்யூம் இல்லை, இந்த ஸ்மெல் எப்படிரா வருதுன்னு அவங்க ஒரு டவுட்டோடே துவச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட மாமியார் தான் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா ஏதாச்சு, நானா அடித்தாதான் பேசுகிறேன், நீ ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ளே அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு தான் மாமியார் ஃபோனை வச்சுருப்பாங்க. சரி என்ன ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் சமைச்சிட்டாங்க. ஹீரோ எப்போதும் போல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னோட தங்கச்சி ஒருத்தி சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னு சொல்லியிருக்கா, அவள் வந்து ஒரு 2 days நம்ம வீட்டில் தங்கட்டுமான்னு கேட்குறா. நான் என்ன சொல்ல, நான் அத்தைக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்க டக்குன்னு அதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே இதில் என்ன இருக்குது, வந்து தங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகட்டும், அது மட்டும் இல்லாமல் நானும் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், நானும் வேலை விஷயமா ஒரு 3 days வந்து கோவா போகிறேன், உன் தங்கச்சி வேணால் ஒரு 3 days இங்கே இருந்தால் உனக்கு துணையாக இருப்பாங்க, 2 பேரும் எங்கேயா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டுருங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷம், சரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நாட்கள் போகுது. திடீர்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்ச தங்கச்சி ஒருத்தி வரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. ஸோ அந்த பொண்ணுகிட்ட ஹீரோவை இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம கல்யாண ரிசப்ஷன் அப்போ என் பக்கத்துலேயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தால அது இந்த பொண்ணு தாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புதுசாக வந்த பொண்ணு கூட அக்கா நல்லா டிராக்டர்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, என்னது இவளுக்கு டிராக்டர்லாம் ஓட்ட தெரியுமா, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எல்லாம் ஜாலியாக எப்போதும் போல தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட மாமியார் வந்து 12 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக ஹீரோயினும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வா நான் வேலைக்கு போகிற வழியில் தானே அந்த கோயில் இருக்குது, நானே உன்னை இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் காம்பவுண்ட் கிட்ட வந்திருப்பாரு, கேட்டை விட்டு வெளில போகலான்னு பார்த்தா திடீர்னு என்னோடய ஃபோனை காணும், நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போல் ஃப்ளாட்லேயே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ஐயோ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிரும், அத்தை கோயிலுக்கு 12 மணிக்கெலாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நான் கோயிலுக்கு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி போயிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து வேணுன்னே தான் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபோனை வச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கேஷுவலாக மேலே போகிறாரு. போய் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி தான் ஊர்லேருந்து இருக்காங்களே, சொந்த தங்கச்சி கிடையாது இவங்க, சொந்தத்தில் ஒரு தங்கச்சி. மேலே வந்த ஹீரோவும் என்னோட ஃபோனை காணுமா, உன் ஃபோன்லேருந்து நான் நம்பர் சொல்கிறேன், என் ஃபோனுக்கு அடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை அடிக்கிறா. பார்த்தா சோஃபாலே தான் ஃபோன் இருக்குது, ஒரு வேணுக்குன்னே தான் சோஃபாவில் வச்சுட்டு போயிருக்காருன்னு நமக்கு தெரியுது. அப்புறம் ஃபோனை பார்த்துட்டு இப்போ தான் தங்கச்சியோட நம்பர் கிடச்சிருச்சு இல்லையா, அதை சேவ் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஸ்டெப்ஸில் ஏறி வந்தது கொஞ்சம் இறக்கிது, கொஞ்சம் வெந்நீர் போட்டு தாமான்னு சொல்ல இந்த பொண்ணு கிச்சனில் வெந்நீர் போடுறா. அப்படியே பின்னாடியே போய் அந்த பொண்ணுக்கிட்டையும் எல்லாம் மீறினாலும் நினைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு உஷாராயிடுறா.
கையில தான் வெந்நீர் இருக்கு இல்லையா, பதட்டத்துல அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வெந்நீரை ஊத்தி விட்டுறா. இதுல ஆள் நிலத்தடுமாறி கீழே விழுந்ததுல ஒரு பிளாக் கல் வந்து தலையில மோதி கீழே அப்படியே மயங்க போட்டு விழுந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அங்கேயே அழுதுட்டு உட்காந்துடுறா. அந்த நேரத்துல கரெக்டா கோயிலுக்கு போன ஹீரோயின் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா இவரு இங்க படுத்து கிடக்கிறத பார்த்து இவங்க அழுகுறாங்க. என்னடி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் கால் வேற வருது. யாரோட ஃபோனுக்குன்னா ஹீரோட ஃபோனுக்கு தான். ஹீரோயினும் அதை எடுத்து அட்டன் பண்றாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு பேசுறா. டார்லிங் எங்கே இருக்க, நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் கோவா போகிறதுக்கு ரெடியாகி, நீ என்ன இன்னும் வரலங்கிற ஒரு ஃபோன். அந்த ஃபோனுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு பேசுகிறா. ஹீரோயினுக்கு இதை கேட்டு பக்குன்னு ஆயிடுது. அந்த பொண்ணு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம். உடனே ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபோனை ஆன் பண்ணி உள்ள வாட்ஸ்அப் சாட்லாம் பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக அஃபேரில் இருக்காங்கன்னு தெரிய வருது. அவர் வாட்ஸ்அப் சாட்டில் ஒய்ஃபுன்னெலாம் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை கேட்டவங்களுக்கு எப்படி இருக்கும், கோவத்தில் பக்கத்தில் இந்த ஒரு அருவாளை எடுத்து தலையிலே ஒரு போடு போட்டுடுறாங்க. இது ஹீரோயின் கோவத்தில் பண்ணாங்களா இல்லை தெரிஞ்சுதான் பண்ணாங்களான்னு தெரில. பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படியே அரண்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துடுறாங்க. பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளில போய் திறந்து பார்த்தா நம்ம செக்யூரிட்டி தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி கார் வாசல்லே நிற்கிது, அதை கொஞ்சம் எடுத்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு போங்க மேடம்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தான் ஊரில் டிராக்டர்லாம் ஓட்டி பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக காரை கொண்டு வந்து பார்க்கிங் லாட்டில் அவங்களுக்குன்னா இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இதில் விடிஞ்சும் போயிடுது. விடிஞ்சால் நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்து அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது, சரின்னு போலீஸ்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடலாமான்னு கேட்க, ஹீரோன் அதெல்லாம் வேணாம், உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக கிச்சனில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அக்கா போலீஸ்கிட்ட சொல்லிடலாக்கான்னு சொல்ல, வேணாம் போலீஸ்கிட்ட சொன்னால் நம்ம 2 பேர் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க, இறந்தவனு நல்லவன் மாதிரி தான் காட்டுவாங்க, அதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறதே நீ மறந்துடு, உன்னை இன்டர்வியூக்கு நானே அழைச்சிட்டு போகிறேன், இன்டர்வியூ முடிச்சோன்னே நீ ஊருக்கு போயிரு, இங்கே வந்ததையோ இங்கே நடந்ததையோ நீ மறந்துடு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுமே சரிக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. ஹீரோயின் தாங்க காரில் அழைச்சிட்டு போய் எங்கே இன்டர்வியூ நடக்குதோ அங்கே இவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினும். இதுக்கிடையில் நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க ஹீரோட பாடி என்னடா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம் எல்லாம் ட்ரே எல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு ஹீரோட பாடியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சோன்னா அந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு, இங்கே நடந்த பற்றி நீ வெளில யார்கிட்டையும் சொல்ல வேணாம், இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நீ மறந்துடுன்னு சொல்லி பார்த்து போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தனால பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா நீ இன்னும் இன்னைக்கு ஏந்திரிக்கல, பால் போட வந்த பையனும் ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு நீ திறக்கலன்னு போயிட்டான், என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி என் ஹஸ்பண்ட் ஒரு 3 நாளாக ஒர்க் விஷயமா கோவா போயிருக்காரு, நான் தனியாக தான் இருக்கேன், அதனால தான் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோயினும் போய் வேகமாக கதவை திறந்தா அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோட ட்ரெஸ்லேருந்து ஒரு பெர்ஃப்யூம் வாசம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இந்த பொண்ணு உடம்புலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹீரோ பற்றி கேட்டவுடனே அந்த வாய்ஸையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ இறந்து போனப்போ ஒரு வாய்ஸ் நோட் கேட்டாங்க இல்லையா, அது இந்த பொண்ணோடது தானே தெரிஞ்சிடுது ஹீரோயினுக்கு. நம்ம ஹஸ்பண்ட் இந்த பொண்ணோட தான் அஃபேரில் இருந்திருக்காருங்கிறதும் ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனால் அதை அவங்க வெளில காட்டிக்கல. வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்க, இல்லை தண்ணி மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கிளாஸில் தான் ஹீரோயின் தண்ணி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, அதை ஊற்றிட்டு இவங்க 2 பேரும் கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்த ஒரு கல்யாண ஃபோட்டோ வச்சு ஒரு மக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போல், அதில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தண்ணி குடித்தோடனே லாஸ்ட்லியா கிட்ட ஹீரோயின், நீங்கள் யார், என்ன வேணும், எதுக்கு என் ஹஸ்பண்டை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு கேட்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோ வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நான் லைஃப் இன்சூரன்ஸ் பேசுகிறதுக்காக வந்தேன், அவரோட கிளைண்ட்டு தான் நான், அவர் எப்போ வருவார்னு கேட்க, ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்கிறது. ஸோ ஹீரோயினும் பொடி வச்சு பேசுகிறாங்க. இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு வேணுமா, வேறு யாரை வச்சு நீங்கள் போட மாட்டிங்களான்னு கேட்க, இல்லை எனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தான் வேணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுவேன் லாஸ்ட்லியாவும் பொடி வச்சு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு வராங்க. ஹீரோயின் பேசுகிறது லாஸ்ட்லியாவுக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கே போய் ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவனை வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்லேயும் காணும், ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னால் அங்கேயும் காணும், அதான் இங்கே வந்து பார்த்தேன்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டோ, என்னம்மா நீனு அவன் வீட்டு வரைக்கும்லாம் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன், என் ஒய்ஃப்லாம் அவனோட ஒய்ஃப் மாதிரி சாது கிடையாது, நீ பாட்டுக்கு அவனை காணும் என் வீட்டுக்கெலாம் வந்துடாத, நீங்கள் 2 பேரும் தானே பிளான் பண்ணி கோவா போகலான்னு பிளான் போட்டிருந்தீங்க, இப்போ திடீர்னு அவனை காணுன்னு என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் கையை விரிச்சிடுறாரு.
இதுக்கடையில் லாஸ்ட்லியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஃபோன் அடித்தாலும் நாட் ரீச்சபிளாக இருக்குது. அதனால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேன்னு வராங்க. ஸோ லாஸ்ட்லியா போலீஸ்கிட்ட எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்கிட்ட ஒரு 3 lakh வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவரை நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆளே காணும் சார், அவரை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல, அவர் மேலே எனக்கு சந்தேகம்லாம் இல்லை, இருந்தாலும் நாட் ரீச்சபிளாகவே இருக்கார், வீட்டுக்கும் போய் பார்த்தேன், வீட்லேயும் காணும், கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சார்னு சொல்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்காமல் நாங்கள் விசாரித்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் கதவோட ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் தான் வாசல் வெளில நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்க டக்குன்னு பூவெல்லாம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு லிப் பாம் கண்மையெல்லாம் போட்டுட்டு கேஷுவலான ஒரு ஆள் மாதிரி ஒரு பதட்டத்தை காட்டிக்காமல் வந்து கதவை திறக்கிறாங்க. வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கம்மா போயிருக்காங்கன்னு சொல்ல, ஒரு ஒர்க்கஹாலிக் சார், வேலைக்கெலாம் போனால் என்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் எதுவும் பேச மாட்டார், 3 days கழித்து நான் வந்துடுவேன், கோவா போகிறேன்னு சொல்லிட்டு போனார் சார், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, எதுக்கு சார் என் ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கேட்க, இல்லைம்மா சும்மா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி ஏதாவது ஜூஸ் போட்டுட்டு வரவான்னு கேட்க, ஆமாம்மா ரொம்ப வெயிலாக இருக்குது போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, ஹீரோன்னு போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள் ஊரெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ தாங்க ஹீரோயினோட பிறந்த ஊர் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஊர்னு தெரியுது. அட நம்ம ஊர் பொண்ணாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தவர், கொஞ்சம் கூலிங் இல்லைம்மா ஜூஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்க, அப்போ தாங்க ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இல்லையா ஹீரோவோட பாடியை வச்சுருக்காங்க, திறந்தா மாட்டிப்பாங்க, அதனால லைட்டாக மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு எனக்கு லோ பிபி சார்னு சொல்ல, சரி சரிம்மா நீ உடம்பு பார்த்துக்கோ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கடையில் லாஸ்ட்லியாகவும் மறுபடியும் போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறாங்க. ஸோ என்னாச்சு சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனேன்னு கேட்க, ஏம்மா நாங்கள் அந்த அம்மா வீட்டுக்கெல்லாம் போய் விசாரித்து பார்த்தோம், அவங்க ஒய்ஃபே ஏதோ ஒர்க் விஷயமா வெளில போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களே அவங்க ஹஸ்பண்டு பற்றி எந்த கவலையும் படலை, கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்கள் யாருமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்குன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறாரு போலீஸ் ஆஃபீஸர் லாஸ்ட்லியாவை. இதுக்கடையில் ஹீரோயினுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே தான் செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸோ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பத்தாயிரத்துக்கும் அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்காக சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சில பேக்கேஜ் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பும் போதே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் பேசின உடனே அடிச்சு பிடிச்சிட்டு பதறிட்டு ஓடுறாங்க. பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு சார் ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லைம்மா உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணும்போது லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது, அதனால தாம்மா வந்தோன்னு சொல்ல, உங்கள் ஹஸ்பண்டோட கார் இங்கே தான் நிற்குது, கார் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா காருக்குள்ளே தாங்க ஹீரோட ஃபோன் கிடக்குது. ஹீரோயின் தான் பிளான் பண்ணி முன்னாடியே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில ஹீரோட ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஃப்ளாட்டில் இருக்க லேடி வந்து போலீஸ்லாம் நிற்கிறத பார்த்துட்டு செக்யூரிட்டியை விசாரிக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோவை காணும்னு தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல, இதை கேள்விப்பட்டவங்க நேராக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு போய், என்னங்க ஒரு லேடிஸ் தனியாக இருக்க இடத்துல வந்து அடிக்கடி வந்துட்டு போறீங்க, இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சண்டை போடவும் போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை வந்து இந்த பொண்ணு காப்பாற்றி விட்டுருச்சுப்பான்னு சொல்லிட்டு. இதுக்கடையில் லாஸ்ட்லியா மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வர, இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோவோட ஃபோனை கைப்பற்றிட்டார் இல்லையா, அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது லாஸ்ட்லியா கூட அவர் அஃபேரில் இருந்தது தெரிய வந்துடுது. ஸோ போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. ஒரு கல்யாணம் ஆனவனோட இப்படி இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, இந்த உண்மையை சொல்லாமல் 3 லட்சம் பணம் கொடுத்தேன் எல்ஐசி கிளைண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லியாவை திட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இணையா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்க, நீங்கள் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ எடுத்துக்கலன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு ஐஜி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, இனிமேல் இதை நீ டீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்லியா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த பையனை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் மேலே வேற 2-3 கேஸ் போயிட்டுருக்கு. அவர் மேலே வந்து 2-3 பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதோட தீர்ப்பு வந்துச்சுன்னா இவரோட இன்ஸ்பெக்டர் பதவி போய் இதையும் இடையில காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் உமனைசர் தான் இல்லையா, லாஸ்ட்லியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ அவங்க ஒய்ஃப் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஹஸ்பண்ட் 3 நாளில் வரேன்னு சொன்னால் 1 வாரம் ஆச்சு, எந்த கான்டாக்டும் இல்லை, அந்த ஒய்ஃப் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணோட உன் ஹஸ்பண்ட் அஃபேரில் இருந்திருக்காமா, அவன் ஃபோனை நாங்கள் கைப்பற்றுறதுனதில் தான் தெரிய வந்தது, உன் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு என்ன விஷயம் ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்ல மறைக்காமன்னு சொல்ல, ஹீரோயினும் நல்லா ட்ரெயினாக பேசுகிறாங்க. அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் கூட வராத மாதிரி, என் ஹஸ்பண்டை பற்றிலாம் என்கிட்ட தப்பாக பேசாதீங்க, அவர் ஒர்க்கஹாலிக்கு, அவர் ஒர்க் விஷயமா போனால் என்கிட்ட பேசவே மாட்டார், எதாக இருந்தாலும் நீங்கள் அவர் வந்தோன்னே கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு போல்டாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இதுக்கிடையில் லாஸ்ட்லியாவும் ஹீரோவோட கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்லியாவுக்கு
அப்பாங்கிறவங்க ஒரு கேரக்டரே யாருன்னு தெரியாது. அவங்க அம்மா கொஞ்சம் தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க. அதனால தான் இந்த பொண்ணை ஹீரோட வீட்டில் ஏற்றுக்கல. அதனால வேற பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறமும் லாஸ்லியா கூட தொடர்பில் இருந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் தான் கொஞ்சம் உமனைசர்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு லாஸ்லியா மேலேயும் ஒரு கண் இருக்குது. அவர் லாஸ்லியாட்ட ஃபோன் பண்ணி, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன், இன்றைக்கி அந்த கேஸ் விஷயமா பேசுகிறதுக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு வரமான்னு சொல்லிட்டு ஒரு கால் கட் பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வேறு வீக்காக இருந்தாங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதில் அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுது. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ மறுபடியும் லாஸ்லியாவை காட்டுறாங்க. லாஸ்லியா கிட்ட இன்ஸ்பெக்டர் நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேம்மான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இவங்க சீக்கிரம் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஹீரோயின்ட்ட ஏதோ பேசணுங்கிறதுக்காக வேக வேகமாக வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. லாஸ்ட்லியா என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து அவர் எங்கே இருக்கிறாருங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா நானும் அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என் குழந்தையும் அப்பா இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது. லாஸ்ட்லியாவும் எடுத்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் லாஸ்ட்லியாவோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த கேஸை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் லாஸ்ட்லியா கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண லாஸ்ட்லியாவும் பயங்கரமாக இன்ஸ்பெக்டரோட சண்டை போடுறாங்க. அப்படின்றதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டாமல் அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயின் லாஸ்ட்லியா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் லாஸ்ட்லியா கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, என் ஹஸ்பண்ட் எனக்கும் உண்மையாக இல்லை உனக்கும் உண்மையாக இல்லைங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. நான் வந்துட்டு ஒரு மன்னிப்பும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ஹீரோயின் வந்து உண்மையை சொல்கிறாங்க. உன் குழந்தையோட அப்பாவை நான் கொண்டுட்டேன்னு சொல்ல லாஸ்ட்லியா லைட்டாக இருமுறாங்க. உடனே இவங்க போய் ஏந்திரிச்சு தண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க வாட்டரை எடுக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த இன்ஸ்பெக்டரோட டெட் பாடி இருக்கிறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, லாஸ்ட்லியாவும் வச்சுருக்காங்க இல்லையா. 2 பேரும் சேர்ந்து 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே 6 மாதங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து நியூ இன்ஸ்பெக்டர், முன்னாடி ஏட்டையாக இருந்தவர் இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் ஹஸ்பண்டை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கேஸோட டீட்டெயில் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டராக இருந்தவர்கிட்ட தான் இருந்தது. அவர் மேலே நிறைய பொம்பளை கேஸ்லாம் இருக்கவும் அவர் தலைமறைவாயிட்டார். அவரை பற்றின எந்த டீட்டெயிலுமே கிடைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூடவே தான் இப்போ லாஸ்ட்லியாவும் இருக்காங்க. ஹீரோயினும் லாஸ்ட்லியாவும் நம்ம ஹீரோட அம்மாவோட சேர்ந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு சந்தேகமே வராமல் பாடியை எப்படிடா டிஸ்போஸ் பண்ணாங்கங்கிற சீனை இப்போ தாங்க நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாய் ஒரு பெரிய எலும்பு துண்டு எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தாங்க நமக்கு அந்த சீனை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த 2 டெட் பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி குக்கரில் நல்லா வேக வச்சு அதை தெருவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடாக போட்டு 2 பேர் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.